பல்லவ தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாமகவின் வன்னியர் சங்கம் மாநாடு மிக பெரிய அளவுல ஒரு பிரம்மாண்டமா நடத்துவதற்கான அறிகுறிகள் தான் தொடர்ச்சியா நமக்கு வந்துட்டே இருக்கு, நம்ம சொல்லியாகணும். ஏன்னு பார்க்கும்போது பாமக பாமகவோட மிக பெரிய அளவுல ஒரு பலம் எதுவும் பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகம் தான். பாமகவில் பயணிக்கிற 75% பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். மீதி 25% பார்த்தீங்கன்னா அதர் கம்யூனிட்டி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாமகவோட அந்த பேஸ்மெண்ட் ஓட்டுன்னு பார்த்தா வன்னியர் சமூகத்தை சார்ந்தவரோட ஓட் பேங்க் தான் அதிக அளவுல இருக்கு. அதே நேரத்துல பாமக நடத்துகின்ற வன்னியர் சங்க மாநாடு பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல ஒரு தமிழ்நாட்டில இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் நடத்தாத ஒரு மாநாடு தான் இது வரைக்கும் இருந்திருக்கு, நம்ம சொல்லியாகணும். அது மாதிரியான ஒரு பிரம்மாண்டத்தை பாமக தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா 2013 மரக்காணம் கலவரம் காரணமாக பாத்தீங்கன்னா இந்த மாநாடு நடத்தப்படாம இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2016 வண்டலூர்ல மிகப்பெரிய அளவுல ஒரு மாநாடு பாமக நடத்தி காமிச்சிருந்தது. அதுவும் ஹைடெக் மாநாடு பார்த்தா அது இது வரைக்கும் அது மாதிரி மாநாடு நடந்தா பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அவ்வளவு பெரிய கூட்டம் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பேச்சு தெளிவு, என்னென்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வுகள் அவர் பேசிய அந்த விஷயம்லாம் அப்போ தமிழக அரசியல் மிகப்பெரிய அளவுல ஒரு புயலை தான் கிளப்பி இருந்தது, நம்ம சொல்லியாகணும். யாரா இந்த மனுஷன் அப்படிங்கிற ரீதியெல்லாம் பல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கேட்ட நிகழ்வுலாம் இருந்தது. பொதுமக்கள் மத்தியில அந்த அளவுக்கு ஒரு ரீச் இருந்தது. அதனை தொடர்ந்து மீண்டும் பாமகவோட வன்னியர் சங்கம் மாநாடு இப்ப வரவிருக்கின்ற மே 11ஆம் தேதி நடத்த திட்டமிட்டிருக்காங்க. ஒரு பக்கம் பாமக இந்த மாநாடு மிக பெரிய அளவுல நடத்த திட்டமிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இதை தடை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ரீதியில செயல்படுவதற்கான சில இயக்கங்களும் தொடர்ச்சியா செயல்பட்டு தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட ரீதியில தான் இன்று ஒரு காலை ஒரு தகவல், மிக பெரிய அளவுல இந்த மாநாட்டை நடத்துவதற்கு 1000 இளைஞர்களை யூனிஃபார்ம், அது மட்டும் அந்த யூனிஃபார்ம்லாம் ஏனோ தானான யூனிஃபார்ம்லாம் இல்லை, அவர்களுடைய அளவுகளை எடுத்து அதை தைத்து அந்த இளைஞர்களுக்கு தருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரீதியில ஒரு தகவல் வந்திருக்கு. முக்கியம் பார்த்தா மாவட்டத்திற்கு ஒரு 100 பேர் அப்படிங்கிற ரீதியில தேர்ந்தெடுத்து 10 மாவட்டத்தை இளைஞர்களை மிக பெரிய அளவுல கூட்ட வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 1000ங்கிறது இளைஞர்களோட வருகையை பொறுத்து 1500 மாறலாம், 2000 கூட மாறலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. அவர்கள் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு வருகின்ற கூட்டத்தை சமாளிப்பதற்காகவும், அதுக்கப்புறம் அந்த கூட்டத்துல யாராச்சும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அடிப்படை உதவிகள் தேவைப்படுதுன்னா அதற்கு அதை நிவர்த்தி செய்வதற்காகவும், அதுக்கப்புறம் அவசர உதவிக்கு ஏதாவது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இது மாதிரியான விஷயம்லாம் அந்த 1000 பேர் கொண்ட இந்த படை, அதாவது இந்த யூனிஃபார்ம் இளைஞர் படை பார்த்தோன்னா அதுக்கு பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிற ரீதியில் அவங்களுக்கு ட்ரைனிங்கும் தர போறாங்களா. கண்டிப்பா இதெல்லாம் கேட்கும்போது பாத்தீங்கன்னா இது மே 11 நடக்க போற இந்த வன்னியர் சங்க மாநாட்டை பார்த்தா மிகப்பெரிய அளவு ஹைடெக் மாநாடு மட்டுமல்லாது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களும் தொடர்ச்சியா முன்வைத்து அதற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் எல்லாமே இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தான் நம்ம சொல்லியாகணும். இன்று மாலை கூட மற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போயிட்டு அந்த மாநாடு திட்டலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. நேற்றைய முன்தினம் பார்க்கும்போது மற்ற ஐயா ராமதாஸ் அவர்களும் போயிட்டு அந்த மாநாட்டு திட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ரீதியில பாத்தீங்கன்னா கண்டிப்பா வன்னியர் சங்க மாநாடு முன்பை விட இப்போது பாத்தீங்கன்னா அதிக அளவுல ஒரு எழுச்சியோடு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லியாகணும். கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி தான் மாவட்டம் பாத்தீங்கன்னா ஒரு 100ல இருந்து ஒரு 20 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அந்த இளைஞர்களுக்கு முறையான பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு ஒரு யூனிஃபார்மும் கொடுத்து அந்த யூனிஃபார்ம் மூலயமா ஒரு மஞ்சள் படையை உருவாக்க அனைத்து வேலைகளும் நடந்துட்டு இருக்காங்க நம்ம சொல்லணும். கண்டிப்பா இதெல்லாம் கேள்விப்படும் போதே கண்டிப்பா அரசியல்கள் வேற லெவல்ல போகும் அப்படிங்கிற ரீதியில் தான் பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா பார்ப்போம். வன்னியர் சங்கம் மாநாடு நாளுக்கு நாள் பல்வேறு விதவிதமான நியூஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. கண்டிப்பா இதை பத்தி தொடர்ச்சியா பேசிக்கிட்டு தான் இருக்க போறோம். அடுத்த அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.